ஆக்சுவலாக 8 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்போ வந்து நான் 80 கேஜி சம்திங் இருந்தேன். என்னுடைய ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து என்னுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸிங்காகவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கல. ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ 78, 77 வரைக்கும் நான் ரீச் பண்ணியிருக்கேன். த லோயஸ்ட்டு. ஈவன் 7th மந்த் முடிஞ்ச 8th மந்தில் கூட எனக்கு ஒரு 1 கேஜி வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நான் ரொம்ப பயந்துருக்கேன். அண்ட் இதால் வந்துட்டு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கம்மியாக இருக்கிறதோ இல்லை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நானும் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா எல்லார் மாதிரியும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ரொம்ப பயந்தேன். பட் கன்சல்டேஷனுக்கு ரிசல்ட்ஸ் வாங்கி கன்சல்டேஷனுக்கு போகும்போது டாக்டர் வந்துட்டு எதுவும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குன்ட்டோன்னா ஃபுல்லு சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னுடைய ப்ரெக்னென்சி ஜேர்னி ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபுல் வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள். ஓகே, பாய்.